விசேஷமாக இந்த ஜூலை மாதத்தில் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதத்திலும் மாத பிறப்பில் தேவ சமூகத்தில் கூடுகிறது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரை எல்லா நாளிலும் துதிக்க வேண்டும், ஆண்டவரை எல்லா நேரத்திலும் துதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் நமக்கு செய்த எல்லா பாராட்டுகளுக்காக, தேவன் செய்த உதவிகளுக்காக 1000 வருஷம் துதித்தாலும் பத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நம்மளை நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தினார். அதுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்போ மாத பிறப்பு ஒரு விசேஷமான நாள். காரணம், மாத பிறப்புகளில் நீ என்னோடு என்ன பண்ணுவ, நினைப்பாயாக, என்னோடு இடைபடிவாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட உபாகமத்துடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 26:11. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று நான் சொன்னபடியே ஆமென், ஹல்லேலூயா. இந்த 26:19 சொல்லி, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். இந்த உலகத்தில் பல இனங்களை தான் இந்த ஜாதிகள் என்று சொல்லுகிறார்கள். இனம் இல்லையா? ஆண்டவர் அநேக இனங்களை, அநேக மொழி பேசுகளை உண்டு பண்ணினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு நம்மளை பரிசுத்த ஜாதி என்று ஆண்டவர் வேறுபடுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தம் என்றால் என்ன? வேறுபிரிக்கப்பட்டது. ஆமென். அது வேற, இது வேற. அப்போ நம்ம எல்லா விதத்திலிருந்து ஆண்டவர் வேறுபிரித்திருக்கிறார். அந்த வேறுபிரித்ததுடைய பேர் தான் ஹோலி, பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எப்படி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்? மற்ற ஜனங்கள்லாம் தேவனற்றவங்களாக இருக்கிறாங்க, நாம் மாத்திரம்தான் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அதனால தான் அவங்களுக்கு நமக்கு வேறுபாடு. நம்முடைய திருமணங்கள் வேற, அவங்களுடைய சடங்காச்சாரங்கள் வேற. கிறிஸ்துவை சேவிக்கிற எல்லா ஜாதியும், இனம் வேற இருக்கலாம், மொழி வேற இருக்கலாம். கிறிஸ்துவை சேவிக்கிற நாம், சைனாவிலையும் இதே மாதிரி திருமணம் பண்ணுவாங்க, இஸ்ரேல்லையும் அந்த பரிசுத்த புஸ்தகத்தை வச்சு தேவ சமூகத்தில் திருமணம் செய்து கொள்கிறார் இல்லையா? அது ஒரு பாருங்கள், எல்லா பக்கமும் உலகம் முழுவதும் ஒரே விதமான முறைமைகளை நாம் கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம மற்ற ஜனத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம்? வேறுபட்டிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், வாசிங்க, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் போதும். அது நம்மளை அப்படி வைக்க போறேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ வேறுபிரிக்க உனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும், மற்ற ஆட்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை நாம் உண்டு பண்ணுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல் எல்லாவற்றிலும் மற்ற ஜாதிகளை காட்டிலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கணும். ஆமென். எஸ்தருடைய புஸ்தகத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகள், ஒரே விதமான பேச்சும். அவன் சொல்கிறான், ஆகான் ராஜாவே, இந்த 127 நாடுலையும் இந்த ஒரு ஜனம் செதறி இருக்கிறாங்க, இந்த ஒரு கூட்டம். இவங்க ஒரே விதமான முறைமைகளை எங்கே போனாலும் கடைப்பிடிக்கிறாங்க. இது நமக்கு நல்லதில்லை. நாங்கள்லாம் இவங்கெல்லாம் நாளைக்கு ஒன்று சேர்ந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் பயப்படுத்துகிறான் ராஜாவை. ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தப்போ சிஸ்டர் பார்த்தோன்னே ஒருத்தர் உடனே ஓடி வந்து பிரைஸ் லாட் சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க? இவங்க நகை கழட்டினதுனால இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்க தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னு என்ன பண்ணுறாங்க? அப்போ இது ஒரு அடையாளம் தான், அது கட்டாயம் இல்லை. ஒருவேளை நகை கழட்டி வித்தியாசப்படுகிறது, வெள்ளை ஆடை உறுத்தி கொள்கிறது வெளிப்பிரகாரமான அடையாளமாக இருக்கலாம். அதே போல் நம்முடைய பர்சனல் விஷயத்தில் நாங்கள் இல்லைங்க, நாங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டோம், நாங்கள் ட்ரிங்க் பண்ண மாட்டோம், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், நாங்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், நாங்கள் சினிமா பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி நமக்குன்னு இருக்கிற அந்த பரிசுத்தத்தை காண்பிக்கும்போது நம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன்.
ஏன்னா உங்களை பிளஸ் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவருக்கு விருப்பம். ஆமென். உபாகமம் 7:13-14 வாசிங்களேன். உபாகமம் 7:13-14. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பகனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொறுமையோடு அந்த பிளெஸ்ஸிங் ஒரே நாளில் வந்துடாது. படிப்படியாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளேயே வேறொன்று வந்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்த்தா உங்கள் பிளெஸ்ஸிங்கை பார்க்கும்போது, என்னடா இவன் நம்மளை பார்த்து எப்படி சொல்லணும், என்னடா இந்த ஊருக்கு சும்மா வந்தான் இவன், இப்போ பார்த்தா இவன் பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறானே, இவனை நம்ம என்ன பண்ணுறது, அப்படி யோசிக்கிறது போல் ஆண்டவர் உங்களை பலத்தவர்களாய் மாற்றுவார். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் ஒரு பரதேசியாக இருந்தான். ஆபிரகாமுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் பின் நாட்களில் ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்கள் மத்தியில் நீ சீமானா இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணதான் விரும்புகிறார். அவருடைய பிரதான நோக்கம், ஆண்டவருடைய ஒரே நோக்கம், என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். யூ வாண்ட் டு பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவ ஜனம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் யாருன்னு கேட்டால் சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்க, நான் குறைவுபடுறதுக்காக ஆண்டவர் என்ன அழைக்கல, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்போ வரும், நீ உன்னை வேறு பிரிச்சுட்டே இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கடை நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படும். உன்னுடைய ஜெபம் மாற வேண்டும், உன்னுடைய விசுவாசம் மாற வேண்டும், உன்னுடைய வைராக்கியம் மாற வேண்டும். எல்லா விஷயத்திலும் வைராக்கியப்பட்டுட்டு தேவ சமூகத்தில் இன்னும் வர 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 நீங்கள் இன்னும் பிளஸ்டாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 23:25 வாசிங்களேன். யாத்திரையாகமம் 23. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வரும்போது நம்ம விசுவாசிக்கணும், என்ன வியாதி இருந்தாலும் அந்த ஆண்டவர் என் வியாதியை அகற்றி போடுவார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். அதை உறுதியாக நீங்கள் பற்றிக்கொள்ளணும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். உபாகமம் 15:16 வாசிங்களேன். 15:6 வாசிங்க. உபாகமம் 15:6. போதும் அந்த மேல இருக்க சொல்ல வசனம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, மற்றவங்க உன்னை ஆள மாட்டாங்க, நீ தான் அவங்கள ரூல் பண்ணணும், ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை உன்னோடதில் எப்போது இருக்கணும். ஆமென். அடிமைப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. should be independent. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கடை வச்சா கூட நீ தான் முதலாளி. உனக்கு கீழே ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறான். உன்னை யார் சொல்லுவாங்க? உன்னை ஸ்லேவன் சொல்லுவாங்களா? வேலைக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, இஸ் த ஓனர். எதுக்கு? இவர் சின்ன சைக்கிள் கடை வச்சாலும் ஓனர் தான். அதை எவ்வளோ வர்த்திக்க பண்ணுறாருங்கிறது பெரிய விஷயம். ஹல்லேலூயா. பல பேருடைய கதைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி அவங்க மேலே வந்தாங்க, எப்படி ஆண்டவரை லிஃப்ட் பண்ணார். ஹல்லேலூயா. அப்போ சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அதை விஸ்வஸ்தத்தோடு செய்ய வேண்டும்.
ஆமென். ஆண்டவர் உங்களை சுதந்திரமாக்க தான் விரும்புகிறாரு. ஆண்டவர் எல்லா விஷயத்திலையும் உங்களை அடிமைப்படுத்தி இன்னொரு இடத்துல வேலைக்கு போய் அடிமையாக இருந்து அடிமைப்பட்ட அனுபவம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ சுதந்திரமாகணும், நீ இண்டிபெண்ட் ஆகணும். ஆமென். நம்ம வித்தியாசமான ஜாதி. ஆண்டவர் உங்களை என்னையும் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். இன்னொருத்தட்ட போய் சார் டைம் வேணும் சார், நாளைக்கு அங்கே போகணும் சார் கேட்கறதுக்கல்ல. ஷுட் பி இண்டிபெண்ட். ஆமென். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எல்லா சுதந்திரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். யூதர்கள் யாரும் அப்படி எங்கேயும் வேலை செய்கிற மாதிரி இல்லை. அவங்க யூதர்கள் அந்த நாட்டை எப்படி தெரிஞ்சு வச்சாங்க தெரியுமா? நாடு இதுதான் தெரியும். அடித்து துரத்தி விட்டாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆண்டவர் தான் அப்படி பண்ணினார். இவங்களை துரத்திட்டார். 2000க்கு அப்புறம் இவன் கண்டுபிடிச்சி சொல்கிறான், இவன் இந்த இதெல்லாம் வச்சுருக்கான். ஏன்னா பைபிள் இவன்ட்டு இருக்குது. பைபிளில் எல்லா ஊர் பேரெல்லாம் இருக்குது. இந்த ஊர், இந்த தெரு, இதுக்கு மேலே மலை, இங்கே தாவீது வீடு இருந்துச்சு, எல்லாம் இருக்குது. இவங்க தேடி கண்டுபிடிச்சி என்ன வேலைக்கு போயிருக்கிறான். என்னது எல்லோரும் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். அவங்க பிளான், அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் காசு சம்பாரிச்சோன்னா அதை அப்படியே பத்திரமா சேர்த்து வச்சு அங்கே வட்டிக்கு கொடுக்குறது. என்னது? முகமதியர்கள் முஸ்லீம்ஸுக்கு கணக்கு தெரியாதான். கணக்கு தெரியாதனால இவன் போடுற வட்டி கணக்கு அவனால் புரிஞ்சுக்கொள்ள. அப்போ அவன் இடத்த எழுதி கொடு. இவனுடைய நோக்கம் அந்த இடத்த வாங்கணும். ஏன்னா தேவன் இவங்களுக்கு கொடுத்த இடம். இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? இந்த 1919க்கு அப்புறம் 1948 இது இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகுது. அதுக்கு முன்னாடி யாத்திரிகர்கள் வேலைக்கு வர்த்தகம் பண்ண போய் அங்கே வேலையிலிருந்து இப்போ 10 கடை வச்சுட்டான். 10 பேருடைய நோக்கம் இந்த 10 கடையும் நம்ம சொந்த கடையை என்ன பண்ணணும். இப்படி அந்த நாட்டையே விலைக்கு வாங்கியிருக்கானே. ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறான், வாங்கடா நமக்கு நாடு உருவாயிருச்சுன்னு எல்லாருக்கும் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டானே அங்கே. ஆமென். சுதந்திரிக்கணும். நீ ஒரு இடத்துக்கு போனால் நீ நிற்கணும், முதல்ல வேரூன்றணும். ஆமென். வேரூன்றி ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை இடத்துல நாட்டிட்டாருன்னா நீ ஒரு கிளை மாதிரி, ஒரு மரம் மாதிரி என்ன பண்ணணும், பரமணும். ஒரு மரத்தை ஒரு இடத்துல வைக்கிறீங்க, அப்படியே கிளைகள் என்ன ஆகுது, கொஞ்சம் அந்த இடத்த சேர்த்துக்கிறது போல். ஆண்டவர் நம்மளை இங்கே வச்சுருக்காரு, நமக்கு தெரியாது. ஆண்டவர் நமக்கு பின்னாடி கொடுக்கலாம், சைடில் கொடுக்கலாம், இந்த பக்கம் கொடுக்கலாம். நமக்கு யாரையும் கொடுக்க வைப்பார். பிகாஸ் ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ண போகிறாரு. நம்ம இருந்து சாதிக்கணும் இந்த இடத்துல. அது பணத்தாசையோ பொருளாசையோ ஜீவனத்திற்கு பெருமை இல்லை. இந்த இடம் தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். இந்த இடத்துலேருந்து அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு ஊழியம் எழும்ப போகுது. அதே போல் தான் உங்களையும் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ண தான் ஆண்டவர் விரும்புகிறார். 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உபாகமம் 16:10. ஆசரித்து உன்னை ஆசீர்வதித்ததுக்கு தக்கதாக நீயும் குமாரரும் ஓகே. போதும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ பிளஸ்டாக இருக்கும்போது யூ ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் டு காட். அது என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நீ திருப்பி செலுத்தணும். இன்னொரு வசனம் உபாகமம் 14:29 வாசிங்களேன். உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் உங்களுடைய சம்பளம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால், உங்களுக்கு வர எல்லா வரத்தில் 10ல் 1 பங்கை நீ என்ன பண்ணணும்?
ஆண்டவருக்கு செலுத்தணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு லேவியன். லேவியன் யாருன்னா, இங்கிருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற இந்த பாஸ்டர்கள் தான் லேவியர்கள். ஆமேன். உங்களுக்கு போதகம் பண்ணுகிறவர்கள் லேவியர்கள். என்ன அப்போ அந்த லேவியர்களுக்கு நீங்கள் 10ல் ஒரு பங்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ரெண்டாவது, உன் வீட்டில் வாழுகிற, உன் வீட்டுக்கு வெளியே இருக்கிற பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகள், பிச்சைக்காரர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு சாப்பாடோ அல்லது ட்ரெஸ்ஸோ, உன்னை தேடி வர்றவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? அதை கொடுக்கணும். இந்த உன்னுடைய சம்பாத்தியத்தில் இதை நீ கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது, இதனுடைய அளவை நீ அதிகப்படுத்தும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நான் உங்களை சொன்னேன், உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள். நான் ரொம்ப 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 சாதாரண ஆள். 2014 என்னுடைய கடன் 2 லட்சம் ரூபா இருந்துச்சு. கடைசியாக 13 லட்சம் ரூபா நஷ்டம், 7.5 லட்சம் ரூபா கடங்காரன். 2014 என்னுடைய கடன் 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாயில் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் துக்கப்பட்ட, ஆண்டவரே நாங்கள் வர்ற காணிக்கை எடுத்து நான் கடன் அடைக்கணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம், உனக்கு வருகிற வரத்தில் எனக்கு 2 பங்கு வை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 1 பங்கில் 2 பங்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. செப்டம்பர் மாதம் 2015 நான் அதை கொடுக்கும்போது 16 செப்டம்பரில் கொடுக்கும்போது, டிசம்பர் மாதம் என் கையில் 2 லட்சம் ரூபா ஒரே ஒரு ஆள் கொடுத்து, உங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் ஊழியம் பண்ணுங்கள் பாஸ்டர், இனி நீங்கள் கடனோடு ஊழியம் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அன்றிலிருந்து இன்ற வரைக்கும் என்னுடைய விசுவாசம், இன்றைக்கி நான் 90 பங்கு ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். அப்போ என்னுடைய விசுவாசத்துடைய அளவை நான் கூட்டியிருக்கிறேன். கவலைப்படக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கி வருமானம் 30,000 ரூபா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தேவைகள் 45,000 ரூபா இருக்கலாம். எவ்வளோ? வட்டிக்கு கட்டலாம், ஒரு வேளை வாடகை கட்டணும், நெருக்கம் இருக்கும். எல்லாருடைய பிரச்சனை அதுதான். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு வரத்து 30,000 ரூபா இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய செலவின் எவ்வளோ இருக்குது? 40,000. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 30 கொடுத்து இன்னும் ஒரு 10-15 ரூபா கடன் வாங்கினதான் இந்த மாதம் ஓட்டணும். என்ன பண்ணுறீங்க? இன்னொரு 15 ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, இங்கே ரொட்டேஷன் பண்ணுறீங்க. அதை விட்டுருங்க. இந்த வர்ற 30ல் 3,000 ரூபாய் எடுத்து மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு கொடுத்துப்பார். அது 1 மாதத்தில் சரியாகாது, 2 மாதத்தில் சரியாகாது, 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட ஆண்டவர் பார்ப்பார். சில டைம் 3 மாதம் வரைக்கும் பார்ப்பார். எப்படியும் அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஒரு நாள், இல்லையா? எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் சொல்லணும். இப்போ இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம். அதுக்காக நீ கடன் கொடுக்கணுங்கிறதுக்காகவோ உன்னுடைய தேவைகளுக்காகவோ ஆண்டவருக்கு கொடுக்கறத நீ கட் பண்ணாத. இது சபை சம்மந்தப்பட்டவோ பாஸ்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல. யாருமே அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. யாருமே பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் என்னால் சொல்ல முடியும். நான் ஒரு வீட்டுக்கு ஸ்ரீலங்காவில் போனேன். ஒன்றும் இல்லை, 2020 ஒரு வீட்டுக்கு போகும்போது கடன் பாரம், மாமனார் வீட்டில் கொடுக்க வேண்டிய இடமும் நகையும் கொடுக்கல. அதனால் இந்த பொண்ணு அம்மா வீட்லேயே இருக்குது. புருஷனும் இந்த பொண்ணும் யார் வீட்டில் இருக்காங்க? அவங்க கொடுக்கல. அவங்க அப்பா இந்த ஒரு காணி எழுதி தரேன்னு சொன்ன இடத்த எழுதி கொடுப்பாங்க, நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நான் போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவர்களை இந்த வீட்டிலேருந்து வெளியே போக சொல் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிஸ்டர், ஆண்டவர் இந்த வீட்டிலேருந்து உங்களை போக சொல்கிறாரு, போயிருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 3 மாதம் கழிச்சு ஃபோன் வருது, பாஸ்டர் என்ன ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்கள் சிஸ்டர், ஸ்ரீலங்கா வந்தீங்க தானே, என்னை பார்த்து எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து வெளியே போகணுன்னு சொன்னீங்களா? ஆமாம், நான் வெளியே வந்துட்டேன் பாஸ்டர். ஆச்சரியம் பாஸ்டர், நான் 8 மணி நேரம் பஸ்ஸில் போயிட்டு வந்தேன். இந்த 7 வருஷமாக வீடு மாற்றணுன்னு என் வீட்டு பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அடுத்து, பாஸ்டர் எனக்கு லோன் வந்துச்சு பாஸ்டர், கொஞ்சம் கடன் அடைச்சிட்டேன், அதை அடைச்சிட்டேன், இதை அடைச்சிட்டேன். இப்போ நேற்று ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க, பாஸ்டர் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் பாஸ்டர், எல்லா கடனையும் அடைச்சிட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணிச்சு அந்த பொண்ணு? விசுவாசத்தில் நகையெல்லாம் கழட்டி எனக்கு ஒரு 30,000 ரூபா ஸ்ரீலங்காவிலிருந்து அனுப்புது. அது எங்கே போகுது? ஜெர்மனி போய் அங்கே போய் எப்படியோ வந்து சேர்ந்துச்சு. அப்போ அவங்க கடன்காரி, காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் கொடுக்கணும், தெய்வத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தப்போ அதை சுற்றி என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக அவங்களுக்கு. இப்போ யூகே போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ரெடியாக இருக்காங்க. எப்போ வேணால் யூகே போகிறாங்க. யூகே போகிறது எதுக்கு? அது பாஸ்டர், நான் யூகே போனால் தான் பாஸ்டர் நிறைய சர்ச்சுகளுக்கு உதவி பண்ண முடியும். அப்போ கடன்லேருந்து உன்னை மாற்றி கொண்டு வர்றதுக்கு நீ பர்சனலாக ஒரு எத்திக்ஸ் எடுக்கணும். இதான் ஒரு பாடம் அவங்களுடைய வாழ்க்கையில். ஆமேன். சொந்தமாக இந்த இப்போ பிரதர் ஓட்டிகிட்டு இருக்காரு இந்த ஆக்டிவா,
அதை 2014 5 ரூபா முன்பணம் கொடுத்து 7,000 ரூபா மாதம் 1,000 ரூபா அடைச்சி வாங்கின பணம் வண்டி. முதல் நான் வாங்கின வண்டி 2014. அதான் என்னுடைய சொத்து. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஒரு செருப்பு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. கேளுங்க, 10 பேர் இருந்துருப்பாங்க சர்ச்சில், வரட்டி வச்சு குடிச்சிட்ருப்போம், அவ்வளோதான். ரேஸ் நரிசியில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நாட்கள் வரும்போது நான் சின்சியராக ஆண்டவருக்கு கொடுத்தேன். என்னுடைய கொடுத்ததை பார்த்து தான் இன்றைக்கி பாருங்கள், வினோத் பாஸ்டர் சொல்கிறார், நான் அவர் ஊழியத்தில் 20 வருஷமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த குணபாலன் பாஸ்டர் சொன்னதை கேட்டு நான் நம்பி 50% ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 75 சென்ட் எழுதி வாங்கியிருக்கார் அவர் சர்ச்சுக்கு. இப்போ கேட்ட 25 கோடிக்கு கட்ட போகிறான். பைபிள் காலேஜ், ஸ்கூலு, ஹோமு, வீடு எல்லாம் சேர்ந்து சர்ச்சோடு சேர்த்தி. பிளஸ் ஆண்டவருடைய நோக்கம் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான், உன்னை பெருக பண்ணணும், நீங்கள் நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் நீ முதல்ல கொடுக்கணும். யாருக்கு? தெய்வத்துக்கு. அவர் செக் பண்ணுவார். See, God is different. God is different. எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நீங்கள் கொடுக்காம ஆசீர்வதிக்க மாட்டார். இப்போ நான் கேட்குறேன், 5000 பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு. பிளான் கொஞ்சம் மண்ணும் எடுத்து, நான் சொல்கிறேன், மண் எடுத்து ஒரு கல் எடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்தா அது அப்பமா மாறி இருக்கும். ஆமென். இயேசு சொன்னார், நீ தான் பையன், நீ தான் அவருக்கு புள்ள நினச்சிட்டு இருக்காத, ஆண்டவரை நினச்சா இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும். தேவன் நினச்சா இந்த கல்லை பார்த்து உருவானா அது மனுஷனாக வந்துடும். உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆண்டவரே, இங்கே ஒரு பையன் 2 மீனும் 5 அப்பமும் அதை வாங்கினார். யாராவது சொல்லியிருப்பாங்க, சின்ன பையன்கிட்ட போய் வாங்குறாரு பாரு, சொல்லியிருப்பாங்க 4 பேர். யாருமே கொண்டு வரல, சின்ன பையன் தான் கொண்டு வந்திருக்கான். ஆனால் அவன் பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கான் பாருங்க. சின்ன பையன் 3 நாள் பசியோடு உட்காந்துருக்கான், சாப்பிடாம வச்சுருந்துருக்கான். அதை ஆண்டவர் அதை எடுத்தார், பிளஸ் பண்ணார், திருப்பி கொடுத்தாரு. இது காடுடைய கேரக்டர். உங்ககிட்ட இதை கொடுத்து வாங்கி அதை பிளஸ் பண்ணி திருப்பி கொடுக்குற ஆண்டவர். எலிசா கேட்டான், எனக்கு 2 பங்கு ஆசீர்வாதம் வரணும். எலியா சொன்னான், எப்பா என்கிட்ட 1 பங்கு தான் இருக்குது, நான் எப்படி உனக்கு 2 பங்கு கொடுக்க முடியும்? ஒருவேளை நான் ஆண்டவர் என்னை தூக்கும் போது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சுழல் காற்றில் எலியாவை கொண்டு போகிறதுக்கு ரதம் வந்து இறங்கியிருக்குது பரலோகத்திலிருந்து. வந்து எலியாவை அப்படியே தூக்கிட்டு போகும்போது எலிசா இதை பார்க்கும்போது எலியாவுடைய சால்வை மேலே போயிட்டு கீழே வருது. அப்படி அர்த்தம் என்ன? எலியா ஆல்ரெடி ஒரு சால்வை வச்சுருக்கான், அந்த சால்வை ஆண்டவர் தொட்டு அனுப்பிச்சி விடுறார், வச்சுக்கூடா. ஆண்டவர் தொட்டால் தான் 2 பங்காக மாறும். கிளியர், வெரி கிளியர், வெரி கிளியர். நீ உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ எலியாவை அனுப்புகிறாரு சாரிபாத்துக்கு ஆண்டவர். நீ சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவை இருக்கிறா, உன்னை ஆதரிக்கிறதுக்கு நான் அவளை ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே போனால் என்னமோ எல்லாம் வீடே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இவர் போகிறார் எலியா. அங்கே போனால் அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால், நானும் என் பையனும் இன்றைக்கி சாப்பிட்டு செத்து போகலான் இருக்குது, கொஞ்சம் மாவும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரான். அப்போ எலியாவுக்கு கோவம் வந்துருக்கணும்ல, யோசித்து பாருங்களேன். இப்போ எலியா சொல்கிறான், ஓகே, அதில் முதல்ல அப்பத்தை எனக்கு சுட்டுக்கூடாது, இது ஒன்று தான் வரும், ஒன்று தான். இது படிப்பினை. ஒரு லேவியனுக்கு அல்லது ஒரு காணிக்கப்பட்டிக்கு, சபைக்கு, திக்கற்றவர்களுக்கு நம்ம கொடுத்து திருப்பி வாங்கும்போது இட் வில் பி பிளஸ்ட். அந்த முதல் அப்பம் சுட்டு எலியாவுக்கு கொடுத்தப்போ 3 வருஷம் அது அந்த மாவும் செலவழிஞ்சு போகலை, எண்ணெயும் செலவழிஞ்சு போகலை. ஆமேன். தயவு செய்து தேவ ஜனமே, கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கப்படணும்னா, இன்றைக்கி 100 ரூபா வந்துச்சுன்னா அதை 10 ரூபா வீட்டில் எடுத்து வச்சிரு, கவரில் போடு, ஒரு காணிக்கை பெட்டியில் அது ஒரு சனியாக உண்டியில் போட்டு வச்சுங்க. 1ஆம் தேதி வரும்போது 1ஆம் தேதி நீ அட்டென்ஷன் நீங்கள் போட்டால் தான் ஆசீர்வாதம். அது பெரிய பிளெஸ்ஸிங். 1ஆம் தேதி வந்து, ஆண்டவரே போன மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் நீ ஆசீர்வதிச்சிங்க, என்னை பிளஸ் பண்ணிங்கப்பா, எனக்கு பலன் கொடுத்தீங்க, வேலை செய்கிறதுக்கு சக்தி கொடுத்தீங்க. அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறேன், நான் இன்றைக்கி சமர்ப்பணம் பண்ணுறேன், இந்த மாதம் முழுவதும் நீ ஆசீர்வதிங்க, போன மாதத்துடைய பங்கை நான் உனக்கு கொடுக்குறேன். வில் பி பிளஸ்ட். நிறைய பேருக்கு சம்பளம் 5ஆம் தேதி வரும், 10ஆம் தேதி வரும். 1ஆம் தேதி நீ தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும், எனக்கு மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்காய் நன்றி, இந்த மாதம் என்ன ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு விருப்பம். 4 வசனத்தை வேகமாக வச்சுட்டு போகலாம். சங்கீதம் 37:22 வாசிங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுறதுக்கு, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு வச்சிருக்காரு, அறுப்புண்டு போவதற்கு அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சங்கீதம் 115 12 13 15 வாசிங்க. சங்கீதம் 115 12 13 15. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணுவார்? வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது, பார்க்கக்கூடாது. நாட்கள் வரும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவாய், தெரிஞ்சு கொள்ளுவாய். அவன் அடிக்கடி நான் ஜாஸ்வாவை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஜாஸ்வாவுடைய தாத்தா எனக்கு தெரியும். நான் ஜான் மாதிரி இருப்பேன். என்னை புல்லுக்கு கூட்டிகிட்டு போவார் காட்டுக்குள்ளே. எங்கள் வீட்டில் சாயங்காலம் புல் போடுவார் இவங்க தாத்தா. அவர் போய் ஆரஞ்சு எல்லாம் பறித்து கொடுப்பார். பெரிய பெரிய ஆரஞ்செல்லாம் பறித்து அந்த புல்லுக்குள்ளே வச்சு எங்களுக்கு பேசிகிட்டே வருவார். அவருடைய வேலை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு க்ளீன் பண்ணுறது, பெல் அடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவங்களுடைய வேலை, ஒரு பாஸ்டர் வந்தால் உடனே வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க பாட்டி, இவங்க பாட்டி. இதில் விஸ்வஸ்தர்கள் 2 பேரும் கர்த்தர் விட்டு ஒரு நாள் அவங்க பின்மாற்றம் அடைஞ்சு போகல. பயங்கர ஃபெய்த் இருந்துச்சு. அவர் ஆண்டவர்னா முதல்ல நிற்பார் இவங்க தாத்தா. ஆனால் அவர் மரிக்கும்போது அவர் இருந்த வீடு 1 கோடி. என்னது? அவர் சாதாரண வேலை செஞ்சார். எஸ்டேட்டில் என்ன வேலை கிடைக்கும்? ஒரு சாதாரண வேலை, கெத்தல் எடுக்கிறது, இந்த மாதிரி உடல் உழைப்பு வேலை. ஆனால் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், ஜாஸ்வாட்டை கேளுங்க. அவங்க தாத்தாவுக்கு 2 பொண்ணு, ஒரு பையன், ஒரே தாய் மாமா இருக்கார், பெரியம்மா இருக்காங்க, இவங்க அம்மா இருக்காங்க. 4 பசங்க, 4 பேர் இன்ஜினியர். ஜாஸ்வா முதற்கொண்டு யார்? 4 பேரும் இன்ஜினியர். இவங்க மாமா நிஷாந்த் கார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாரு. அப்போ இந்த பிளெஸ்ஸிங் எங்கேருந்து வந்துச்சு? யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த ஊர்லேயே அப்போ பெரிய பணக்காராக இருக்கிறவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நிறைய பணம் இருந்துச்சு, நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். எல்லாரும் கெட்டெழிஞ்சு செத்து வீணாக போயிட்டாங்க. விஸ்வசனாக இருக்கிற இந்த தாத்தாவுடைய பிள்ளைங்க இருக்காங்க. நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி எப்படி நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் வெளிநாடு கொண்டு போவார். உங்கள் பிள்ளைகளை எல்லாருக்கும் மேன்மையாக வைப்பார். உன்னுடைய கடைசி காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாக இருக்கும். நீ கடைசி நாட்களில் ஃப்ளைட்டில் சஞ்சரிப்ப. உன்னுடைய கடைசி காலம் நல்ல ஹோட்டலில் நீ தங்குவ, நல்ல சாப்பாடு சாப்பிடுவ. அதுக்கு நீ முதல்ல பண்ணு. இப்போ நீ விஸ்வஸ்தனாரு. இப்போ இருக்கிற குறைவுகள் இருந்து ஆண்டவருக்கு கொடு. ஆண்டவரோட உடல் உழைப்பை கொடு. உடைய எண்ணத்தை, சிந்தனையை, செயலை, உடலை நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது உடைய பின் நாட்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் ஐ ஹாவ் டு கிவ் சம்திங் டு யூ. முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்குறது உன் இருதயத்தை கொடு ஆண்டவருக்கு. உன் மனசை ஆண்டவருக்கு கொடு. தேவாலயத்தை விட்டும், வேதத்தை விட்டும், ஜெபத்தை விட்டும் உன் மனசு வேறு பக்கம் பெயர்ந்து போகக்கூடாது. யூ ஹாவ் டு கமிட் யுவர் செல்ஃப். நீ யாரையாச்சும் விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த விரும்புகிற ஆள் எதிர்பார்க்குற என்ன தெரியுமா? உன்னுடைய பணமோ உன்னுடைய பரிசுக்களோ பின்னாடி நீ எனக்கு வேணும், உன்னுடைய சிநேகம் எனக்கு வேணும்னு கேட்குறது போல ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உன்னுடைய சிநேகம், உன்னுடைய அன்பு, நீ ஆண்டவர் மேல் இருக்க பற்று. 2வது தான் நீ ஆண்டவர் கொடுக்குற காணிக்கையும் பணமும். முதல்ல நீ உன்னை கொடு, உன் உள்ளத்தை கொடு. பின்பு ஆண்டவருக்கு நீ பணத்தை கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராகப்பா, பெருக பண்ணுவீராக, உயர்த்துவீராகப்பா, எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக. இந்த ஜூலை மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளையும் தேவன் பூர்த்திகரம் பண்ணுவீராக. அநேக பண தேவைகள் உண்டு ஆண்டவரே. சரியான வேலையை கொடுங்க ஆண்டவரே. பிஸ்னஸ் நல்ல விதமாக இயங்கி போகட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பில்லி சுனியம் என்ற வசனத்தின்படி
அந்த பிசினஸுக்கு எதிராய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராய் பண்ணப்பட்ட எல்லா சூனியங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதை அகற்றி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியும் உட்டபலபா சம்தலா ரகதரபலபோ ஷகனதா ரகசி ஆதன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் மாறட்டும். இந்த முதல் தேதியில் ஒரு புதிய பிளஸ்ஸிங்கோடு, ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே நடக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. எல்லா கடன் பாரங்களை அகற்றி போடுவீராக. எல்லா கடனை எல்லா வீடுகளிலிருந்து எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில். அந்த கடன்கிற வேரை, அந்த கடன்கிற அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில், இவங்களை ஆளுகை செய்கிற அந்த கடன் பாரத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. எல்லா வியாதியை நீக்குங்கப்பா. இந்த மாதிரி சரியான ஒரு சொல்யூஷனை கொடுப்பீராக. எல்லா வியாதியை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, எகிப்துக்கு வரப்பட்ட எந்த வியாதி உனக்கு வராதுன்னு சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை வியாதியற்றவர்களாய் ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்றுவதுபடி சித்தம் என்று சொன்னால் அது இப்பொழுதே சம்பவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் மாற்றுவீராகப்பா. இது என்னென்றைக்கும் சதா காலங்கள் தலைகளில் தங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.